கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்ததால் 70 குடும்பங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை வட்டார பகுதியில் இருக்கின்ற ஏராளமான பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் வீடுகளுக்குள் மக்கள் வசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் காணப்படுகின்ற, அதாவது அண்ணா நகர் பகுதியில் காணப்படுகின்ற 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த மக்கள் தற்போது ஒரு தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகையில் அந்த பகுதியில் இருக்கின்ற ஓடையில் அதிக அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருப்பதால் அங்கிருந்து தங்கள் வீடுகளுக்குள் புகுந்ததாகவும், சமீபத்தில் ஏற்கனவே ஒரு முறை இதே போன்று வந்த சூழலில் தங்கள் வீடுகளுக்குள் புகுந்தனால் தற்காலிக முகாமில் அப்போதும் தங்கியிருந்ததாகவும், அதன் பின்பு அதிகாரிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தியும் தங்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்கள் அதை கண்டுகொள்ளாத நிலையால் தற்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாமல் மீண்டும் தங்கள் வீட்டிலிருந்து வீடுகள் சொந்தமாக இருந்தும் முகாம்களில் தங்க வேண்டிய ஒரு நிர்கதிக்கு ஆளாகி இருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதுமான வசதிகள் ஏற்படுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து காணப்படுகிறது. பிரசாத், தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்யக்கூடிய கனமழையினால சண்முகாபுரத்தில் குளம் நிறைந்து தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள நிலைந்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. அது பற்றிய விவரங்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகளிலும் அதே போன்று விளைநிலங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மேலாக சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தோவாலை வட்டாரத்தில் பல பகுதிகளில் நீர்நிலைகளில் நீர் நிரம்பி வழிந்து சாலைகளிலும் அதே போன்று குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து மக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கின்றது. தோவாலை வட்டாரத்திற்கு உட்பட்ட சகாய நகர் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த சண்முகபுரம் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் காணப்படுகிறது. அந்த பகுதியில் காணப்படுகின்ற குளத்தில் அதிக அளவிலான மழை நீர் 4 பகுதிகளில் 4 திசைகளிலும் வந்து நிரம்பி வழிந்ததால் அங்கிருந்து சாலைகளில் மறுகால் பாய்ந்து சாரையில் நிரம்பி வழிந்த வண்ணம் உள்ளது. இதற்கிடையே அந்த பகுதியில் காணப்படுகின்ற வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தங்கள் தூக்கத்தை தொலைத்து தற்போது வீட்டில் காவல் இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எப்போது தங்கள் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து விடுமோ என்கின்ற அச்சத்தோடு அந்த பகுதி மக்கள் காணப்படுகின்றார்கள். அரசு தரப்பிலிருந்து அவர்கள் அந்த குளத்தை பாதுகாப்பதற்கான மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் தண்ணீர் அதிக அளவில் பெருக்கெடுத்து பாய்வதால் தற்போதும் அந்த பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. நன்றி பிரசாத், உங்களுடைய தகவல்களுக்கு. இடம் இது கன்னியாகுமரி எந்த பஞ்சாயத்து? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.